ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகே 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், முன்னால் முடியும் தம்பி தம்பி தான். நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே இருப்போம். மோட்டிவேட் பண்ணுறது நம்ம வேலை. எஸ், நம்ம பசங்க தட்டுறாங்க தூக்குறாங்க. எஸ், என்ன சார் நேற்று தான் தோத்துட்டோம்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? தெலுங்கு டைட்டன்ஸ் இவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிப்பாங்கன்னு. எனிதிங் இஸ் பாசிபிள். ஒரு ஃபண்டாஸ்டிக் 5 நிமிஷம் கேமு எதிர் டீம் விளையாண்டாலும் முடிஞ்சு போச்சு. நேற்று பொன்னேரி பல்தன் பாருங்கள், ஸ்டார்டிங் 5 நிமிஷம் சரியாக விளையாடல, கடைசி 5 நிமிஷம் நல்லா விளையாண்டாங்க, மேட்ச் டைட்டாக போச்சு. அதே மாதிரி தெலுங்கு டைட்டன் தமிழ் தலைவாசை ஜெயிக்கும் போது 3 மேட்ச் இவ்வளோக்கு தோத்துட்டு வந்தாங்க. நம்ம ஏன் ஜெயிக்க முடியாது ஹரியானாட்டை? ஒய் நாட்? பாசிபிள் தான். ஆமாம், கடந்த 4 சீசனாக ஜெயிச்சதில்லை. தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஏன் அது இன்றைக்கி இருக்கக்கூடாது? நம்பிக்கையோடு போவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. தமிழ் தலைவாஸ் 3 வின்னு 6 பாயிண்ட்டு, ஹரியானா ஸ்டீலர்ஸ் 5 வின்னு 10 பாயிண்டில் இருக்காங்க. இப்போ போன மேட்ச் பொன்னேரி பல்தன்ட்ட ஜெயிச்சாங்க. நம்ம போன மேட்ச் தெலுங்கு டைட்டன் தோத்துட்டு வருவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஸ்டேட் லைனாக 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. தலைவாஸ் கடந்த 3 மேட்ச்சில் 2 ஜெயிச்சாங்க, 1 தோத்துட்டாங்க. ஸோ கண்டினியூவாக ஸ்ட்ரீக்காக லைனாக 3லாம் தோகலை தமிழ் தலைவாஸ். நரேந்திர கண்டோலா நிறையா சான்ஸ் கொடுக்கணும். நான் என்ன நோட் பண்ணேன்னா, ரைடிங்கில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு 6 ரைடு அவர் போயிடுறாரு அர்ஜுனை. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நரேந்திர அனுப்புகிறாங்க. அந்த 10-15 நிமிஷம் சும்மா சுற்றி நிற்கிறாப்புல உள்ள நரேந்தர். வார்ம் அப் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அதனால என்ன கேட்டிங்கன்னா, ரைடு ரொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 ரைடு அர்ஜுன் போட்டோம், இல்லை 3 போட்டோம், 4வது நரேந்திர அமுச்சு விடுங்க. அவுட் ஆனால் தான் அனுப்புவேன்னா அந்த தியரி சரியாக ஒர்க் அவுட் ஆகுது. எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி இருக்கேன். சிவம் ஃபஸ்ட்டு சிவம் பட்டரே வராரு, அடுத்தது வினய் வராரு, இங்கே பரத் கூட வராரு, அப்புறம் விஜய் மலிக் வராரு. அப்படி தானே ரொட்டேஷன். அஜித் சௌஹான் வராரு, அப்புறம் அனில் வராரு, இல்லைனா அஜித் சௌஹானுக்கு இன்ஜுரி, அவர் விளையாண்டப்போ சொல்கிறேன், ஜபர்தானிஷ் வராரு. ஸோ யூ ஹேவ் டு கீப் ரொட்டேட்டிங். ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கணும். ஆயான் வருவார், இல்லைன்னா மணிந்தர் சிங் வருவார், இல்லை சுதாகர் வருவார். இங்கே ஒருத்தர் அவுட் ஆனால் தான் வராங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த சூப்பர் டேக்கிள் நம்ம 3 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. யூமும்பா மேட்சுக்கு அப்புறமே உங்களுக்கும் சூப்பர் டேக்கிளுக்கும் ராசியே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ரைடு மிஷினாக கூட இருந்துட்டு போங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகலன்னா டோன்ட் டூ இட். சச்சின் டெண்டுல்கர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஆகிறான்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 200 ரன் அடித்தார். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வர பால் நான் தொட மாட்டேன்னு நின்னாருங்க. அத்தனை பாலும் மெக்ராத் ஆகட்டும், பிரெட்லி ஆகட்டும், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு டச்சே பண்ணல அந்த பாலை. ஹி வாஸ் லீவிங் த பால். அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர் டேக்கல் முடியல விட்டுருங்க. ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வாங்க, அடுத்த ஆள் வர போகிறாரு, அவுட் ஆகிட்டு போக போகிறாரு. நேற்று அதானே பரத் விட பண்ணார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே ஒத்துக்கிட்டாரு அர்ஜுன் தேஷ்வால், என்னெல்லாம் தான் தப்பாச்சு சூப்பர் டேக்கிள்னு. நாங்கள் வந்து எதிர் டீமோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க. உங்கள் வீக்னஸே தெரியுத கண்டுபிடி, ஏன் நீங்கள் கரெக்ட் பண்ணல? 5 சூப்பர் டேக்கிள் யூமம்பாட்டை விட்டோம். இதனால என்னாச்சு? பவன் ஷெராவத் டீம் விட்டு போகிற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல், யூ டூ இட். போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வாங்க, இன்னொருத்தர் வரட்டும். அதே மாதிரி சப்ஸ்டிடியூஷன் கரெக்டான டயத்தில் பண்ணணும். நேற்று கூட அப்படி தான். கடைசியில் ஒரு டிஃபெண்டர் இருந்தார், அந்த கோச் வாண்ட்டு ரைடரை உள்ளே அமிச்சார். நம்ம என்ன கடைசியில் அந்த டிஃபெண்டர் போய் கை குலுக்கிட்டு வராரு கடைசி ஆள். பாருங்கள், எஸ் நான் அவுட்டுன்னு. அது நடக்கிறது உண்டு. சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சு போச்சுன்னா தான் அது பண்ணுவாங்க. நம்ம யூமும்பாக்கு அப்பவும் அப்படி தான். ஒருத்தர் டிஃபெண்டர் கடைசியாக ஒருத்தர் இருந்தார், வெளில கூப்பிட்டு ரைடர் வந்தார், அவர் வந்து போனஸ் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு போனார். லைனாக 1, 2 ஆச்சு, 3 ஆச்சு, அப்படியே ஏறிடுச்சு. நம்மள்ட்ட பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் 6 பேர் அவுட் ஆகிட்டு அந்த 7வது ஆள் போய் கை கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஒத்துக்கிறேன், நான் அவுட்டு தான்ப்பா, டயத்தை வேஸ்ட் பண்ணால் ஆல் அவுட்டுன்னு. ஏன்? ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம், 40 நிமிஷமும் முக்கியம். ஏன்னா இங்கே டைக்கு 3 பாயிண்ட் கிடையாது, 7 பாயிண்ட் கீழே வச்சு தோத்தா 1 பாயிண்ட், அந்த கதையே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். மேட்ச் 40 மினிட்ஸ் போவோம். அவேர்னஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காமன் சென்ஸ் எல்லாத்தோட முக்கியம். ரைடர்ஸ் அலோவ் பண்ணுங்க, வரட்டும் ரைடர்ஸ் உள்ள, கடைசி வரைக்கும் வர வைங்க. நம்மளே போய் அப்படியே தலையை நீட்டுறது. நேற்று ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்படி தான் சுரேஷ் யாதவ் அவுட் பண்ணது. தேடி எங்கேப்பா சுரேஷ், அதோ இருக்காருப்பா, அங்கே போகணுன்னு நேரம். சுரேஷ் யாதவ் நல்ல பிளேயர் தான், பட் எந்த நேரத்தில் எப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு பர்ஃபார்ம் பண்ணுறாரு, திடீர்னு பண்ண மாட்டேங்கிறாரு. ஹிமான்ஷு வந்து அவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணார் நேற்று மேட்ச்சில். கடைசியில் பார்த்தா அவரே எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு, காலில் தொட்டு போயிட்டார், அவர் அவுட் ஆனார். ஸோ இந்த மாதிரிலாம் அவேர்னஸ் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. நரேந்திர கண்டோலா எந்த அளவுக்கு நல்ல பிளேயர்னா, அவர் ஹரியானா டீமுக்கு கேப்டனாக இருந்தார் கேலோ இந்தியா ஜூனியர் யூத் கேம்ஸில். ரைட். இப்போ அர்ஜுன் தேஷ்வால் வர்சஸ் ராகுல் சேத்பால், ஜெய்தீப், நீரஜ் அப்படி தான் சொல்லணும். எல்லாமே மன்பிரீத் அர்ஜுனுக்கு மட்டும் தான் பிளான் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு அர்ஜுன் மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க சான்ஸ் கிடச்சா தானே நரேந்திர ஃபிட் ஆகிருப்பார். மோயின் ஷா பையிலும் நீங்கள் 7லேயே இருக்கலாம்னா அன்பிலீவபிள். ரைட். அது அர்ஜுனுக்கு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் பிளான் பண்ணி வரணும். சிவம் பட்டாரே, அவர் ஒரு லெஃப்ட் ரைடரு. அண்ட் ரைட் கார்னரில், லெஃப்ட் ரைடுனா ரைட் கார்னருக்கு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அங்கே இவர் தான் இருப்பார், நம்ம சுரேஷ். சுரேஷ் நீங்கள் தான்ப்பா, உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் ஸ்டார்டிங்க. குட் பிகினிங் இஸ் ஆஃப் த பேட்டில் ஒன். எடுத்தோன்னே அவுட்டுக்கிட்ட ஆகிடாதீங்க. சுரேஷ் ஜாதவ் வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நமக்கு தெரியறது, அவருக்கே தெரியாது எப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. திடீர்னு பண்ணுவார், திடீர்னு பண்ண மாட்டார்.
ஒரு நாள் எக்ஸப்ஷனல், ஒரு நாள் ஆர்டினரியாக இருப்பார். அதனால் மேட்சை வீணாக போயிடுது. ஹரியானா 2 ரைடரோட தான் வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் இன்னும் ரெடி ஆகலை. ஸ்டார்டிங் 7ல் சொல்ல யார் அது 2 பேர். ஹரியானா ஸ்ரீராஜ் அர்ஜுன் தேஷ்வாலில் ஸ்டாப் பண்ணால் மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மக்கிட்ட அர்ஜுனை தவிர நீங்கள் ரைடர் நரேந்தர் ஆகட்டும், மோயின் சப்பாக்கி, ரோஹித் பெனிவல், இமான்ஷு ஃபுல்லாக 5 மேட்சும் விளையாடலை. 5 மேட்சில் ஃபுல்லாக 40 நிமிஷம் விளையாண்ட ஒரே ஆள் அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான். ஸோ அது இது கொஞ்சம் மாறணும். ரொட்டேட் பண்ணுங்கள் இதை ரைடர்ஸை. கிரிக்கெட்டில் எப்படி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுற மாதிரி. தலைவாஸ் தோத்தனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாக தான் இருக்கும். அண்ட் வினய் அண்ட் சிவம் பட்டாரே அதை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. எடுத்தோன்னே வருவாங்க டிஃபென்ஸ் அட்டாக் பண்ண. நேற்று மாதிரி எடுத்தோன்னே இஷ்டத்துக்கு பாயிண்ட் கொடுத்துட்டீங்க ஸ்டார்டிங்கில், அங்கே போயிடும். ஸோ கேர்ஃபுல், பி அலர்ட், ரைட். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் சொல்லுவோம் நம்ம சேனலை கான்ட்ரிபியூட் பண்ணருக்கு ஸ்டார்டிங் 7 போகிறதுக்கு முன்னாடி. அதனால தான் இவ்வளோ வீடியோஸ் போட முடியுது. இல்லைனா வியூஸே வர்றதில்லை. அதனால் இவ்வளோ வீடியோ போடுறதே கஷ்டம். பட் எனிவே, பாலாஜின்ற ஒரு 40 ருபீஸும் வேஸ்ட் ஃபெலோ, என்னை பொறுத்தவரை ஒரு யூஸ்ஃபுல் ஃபெலோ. அவர் ஒரு 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி அண்ட் யூஸ்ஃபுல் ஃபெலோ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் பட்டன் ஒரு அமுக்கு. 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சரி, விஷயத்துக்கு போயிடலாம். ஒரு நல்ல விஷயம் நடந்தது கடந்த 2 மேட்சாக. எக்ஸ்ட்ரா அவ்வளோ கொடுக்கறதில்ல. லாபி அவுட் அவ்வளோ ஆகிறதில்ல. 9 பாயிண்ட் எக்ஸ்ட்ராலேருந்து 1 பாயிண்ட்டுக்கு கம்மியாக இருக்கும். வெரி குட். சூப்பர் டேக்கிள் த பிகஸ்ட் வீக்னஸ். இப்போ சச்சின் டெண்டுல்கர் சொன்னால அந்த இடத்துல வீக்காக அவுட் சைடு ஆஃப் ஸ்டம். இப்போ பாரு, விராட் கோலி கூட அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் தான் அவுட் ஆகிட்டு இருந்தார் டெஸ்ட் மேட்ச்லலாம். ஸோ சூப்பர் டேக்கிள் அவாய்ட் பண்ணுங்க. அங்கே போய் அவுட் ஆகிடுறீங்க. 1 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துங்க. ரோனக் அண்ட் ஆஷிஷ் அவங்களோட ஜாப் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்றைக்கி கவர். ஏன்னா அவங்க சிவம் பட்டாரே ஆகட்டும், வினய் ஆகட்டும், அவங்கள இவங்க ஈஸியாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அவங்க கரெக்டாக பண்ணணும். ஸோ மொத்தத்தில் இப்போ ஸ்டார்டிங் 7 இப்படி தான் இருக்கும். அவங்களது ஹரியானா வந்து வினய், சிவம் பட்டாரே 2 ரைடர், ஜெய்தீப், ராகுல் சேத்பால், நீரஜ், ஹர்தீப் இந்த 4 டிஃபெண்டர். அப்புறம் சாய் நர்வால்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஆல்ரவுண்டர். இது அவங்களோட 7. நம்பர் 7ல் நான் ஒரே ஒரு சேஞ்ச் பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள். அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா, சுரேஷ் யாதவ் நிறுத்திட்டு மோயின் சப்பாக்கி, இமான்ஷு, நிதிஷ்குமார், ரோனக் அண்ட் ஆஷிஷ். சப்ஸ்டிடியூட்டில் அப்வியஸ்லி அருண் நந்தா பாபு இருக்கார், ரோஹித் பெனிவல், சுரேஷ் யாதவ், தருண், மோஹித் பேப்பர் அவங்க தான். ஸோ இவங்களை யாராவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். லேட்டஸ்ட் 2 கோச்சுமே 2003ல் ஒன்றா விளாண்டவங்க. யார்? மன்பிரீத் சிங்கும் சஞ்சீவ் பல்யானும். ஸோ சஞ்சீவ் பல்யான் பட பாயின்னு வேறு சொல்லியிருக்காரு அவர், எங்கள் அண்ணன் மாதிரின்னு கூட எதுவும் சொன்னார். கடந்த 2 வருஷமாக நாங்கள் தான் ஜெயிச்சிட்டு இருக்கோம். மன்பிரீத் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்க்கணும். இதே சேனலில் இருக்குது, பாருங்கள், அந்த வீடியோ போட்டிருக்கோம். சஞ்சீவ் பல்யான் வந்து அமைதியின் சிகரம், அமைதியாக இருப்பார். அவர் மன்பிரீத் தெரியும், அனிமேட்டட், இன்னும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பார் அவர். அதே சமயத்தில் அவருக்கு எப்படி திங்ஸ் டு பி டன்னு தெரியும். எனிவே, யார் ஜெயிப்பான்னு கேட்குறீங்க. அண்ட் தமிழ் தலைவர் ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது தெலுங்கு டைட்டன் ஜெயிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கலாம். அவங்களே விஜய் மல்லிகை எதிர்பார்த்துருக்க மாட்டார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் சொல்லுவார்ல கமல் சார் பிக் பாஸில். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் நல்ல கபடி விளையாண்டாலே லீடு எடுத்துன்னு போயிடலாம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. உங்களுக்கு கமெண்ட் எதுவான்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம். ஒரே 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.